Title sponsors GT Holidays, South India's #1 travel brand மற்றும் Astrovate.com, இந்தியாவின் #1 ஜோதிட மற்றும் புரோகிதர் சேவைகளுக்கான நிறுவனம். Holidays நாளே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. Astrovate.com, இந்தியாவின் #1 ஜோதிட மற்றும் புரோகிதர் சேவைக்கான நிறுவனம். ராமர் திருக்கோயில் இன்று கட்டியமைக்கப்பட்டு நாளை மறுநாள் கும்பாபிஷேகம் காண இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான செயல் திட்டங்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படுத்தக்கூடிய இடம் இதுதான். கட்டுமானம் ஆகுதுன்னு சொன்னால் அதற்கான அடித்தளமான வேலைகள் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லுமே அதுக்காக உருவாக்கப்பட்டது. குரங்கு இனங்கள் கூட சொல்லியிருக்கு, நான் வந்து அசுர கோட்டையை உடைக்கிறதுக்கு நான் பயன்பட்டிருக்கேன்னு சொல்லி. அதனால இந்த கற்கள் புண்ணியம் மிகுந்தவை, ராமனுடைய கோவிலுக்காக ராமனுடைய அருளுக்காக காத்திருக்கிறது. கட்டி அமைக்கக்கூடிய கோவில்களில் ஆலயத்தினுடைய அடிக்கற்களாக பல இருக்கிறது, வெளித்தூண்களாக இருக்கிறது, மேலே வைக்கக்கூடிய கும்பங்களாக சில இருக்கிறது. இந்த கோவிலில் வந்து ராமர் ஆலயம் கட்டணுங்கிறதுக்காக நாடு முழுக்க ராம்சிலா பூஜன் யாத்திரைன்னு நடத்தினாங்க. ஒவ்வொரு ஊர்களையும் ராமனுக்கு கோயில் கட்டுறதுக்கான செங்கல்களை பூஜை பண்ணி கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஊர்களையும் ராமர் கோயில் கட்டுறதுக்கு என் ஊர்லேருந்தும் கல் வருது, என் ஊர்லேருந்து என்னுடைய பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நடத்தினாங்க. அந்த வந்த செங்கலுமே இங்கே தான் வைக்கப்பட்டிருந்தது. ராமர் கோவிலில் நிர்மாணிக்கப்பட உள்ள ஒரு பெரிய மணி இங்கே இருக்கு. அதை நம்ம நேராக பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம்னு எழுதியிருக்கு. நாம இப்ப இருக்கிற இடம் அயோத்தி ராமர் கோவிலுக்காக தூண், அப்புறம் கட்சிற்பங்கள், மதில் சுவர்கள் ஆகியவற்றை தயாரிக்கிற இடத்துல தான் இருக்கிறோம். மும்முரமாக இங்கே வேலை நடந்துட்டு இருக்கு. அதாவது அயோத்தி ராமர் கோவில் மிக பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட இருக்கு. அதனால அந்த கோவில் இருக்க சிற்பம், அந்த தூணு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஆவலாக இருக்கும். அதை மக்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான வேலைகள் நடந்துட்டுருக்கு. சிற்பிகள் வந்து ஒவ்வொரு தூணாக செதுக்கிட்டு இருக்காங்க. அந்த தூண்களில் சிலைகளை செதுக்குறாங்க. ரொம்ப அழகான வடிவமைப்புகள்லாம் அதில் இருக்குது. பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் பார்க்கலாம், இது ஃபுல்லாகவே அந்த தூண்கள் தான். லைனாக பார்க்கலாம். இது எல்லாமே அயோத்தி கோவிலுக்கான தூண்கள் தயாராகிட்டு இருக்கு. இந்த புறம் பார்த்தோம்னா அயோத்தி கோவிலுக்கான தூண்கள் ரொம்ப அழகாக நேர்த்தியாக அந்த தூண்கள்லாம் இங்கே செய்யப்படுது. அதே போல் அந்த மதில் சுவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சிற்பங்களும் இங்கே அந்த வேலையானது நடைபெற்றிருக்கு. பார்ப்பதற்கு மிக அருமையாக கலை நயத்தோட இந்த தூண்கள், கற்கள், சுவர் இதெல்லாம், இந்த வேலைப்பாடுகள்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு. மும்முரமாக இந்த வேலை நடந்துட்டுருக்கு. அயோத்தி ராமர் கோவிலை மிக விரைவாக கட்டி முடித்து நிர்மாணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமது இந்திய அரசாங்கம் மிக போர்க்கால அடிப்படையில் அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. 22ஆம் தேதி அந்த பிராண பிரதிஷ்டை நடத்தப்பட இருக்கிறது. அதன் பிறகு இன்னும் நிலுவையில் இருக்கிற பல வேலைகள்லாம் செய்யப்பட வேண்டியிருக்கு. அதற்கான மும்முரமான வேலைப்பாடுகள் இந்த இடத்துல நடந்துட்டுருக்கு. ஏன்னா இதுதான் மிக முக்கியமான இடம். அயோத்தி ராமர் கோவிலுக்கு தேவையான அனைத்து தூண், சுவர் எல்லாமே இங்கே தயார் செய்யப்பட்டு ரெடிமேடாக இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த ராமர் கோவிலுக்கான இந்த தூண்களை தான் பார்க்குறோம். அந்த தூண், அந்த கோவில் கோபுரங்கள், அதுக்கான வேலைப்பாடுகள் தான் தயார் நிலையில் இங்கே இருக்குது. அதாவது ஒரு தனித்தனியாக அதை செஞ்சு இங்கே வச்சுருக்காங்க. மிகப்பெரிய ராட்சத மிஷினில் அறுத்து, அந்த கற்கள்லாம் அறுத்து அதில் வேலைப்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த வேலைப்பாடுகள்லாம் நம்ம பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு ராட்சத கல் இருக்க மிஷின் கூட இங்கே இருக்குது. இந்த மிஷினில் தான் அந்த கல்லை அறுப்பாங்க போல இருக்குது. ரொம்ப மும்முரமாக இந்த வேலைப்பாடுகள் அயோத்தியில் நடந்துட்டுருக்கு.
வேலைப்பாடுகள், அந்த தூண்களுக்கான வேலைப்பாடுகள் இங்க நடந்துட்டு இருக்கு. அதை பார்க்கலாம். ரொம்ப நுட்பமா ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொருத்தர் அமர்ந்து அந்த வேலைகளை இங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ராமர் திருக்கோயில் இன்று கட்டியமைக்கப்பட்டு நாளை மறுநாள் கும்பாபிஷேகம் காண இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதற்கான செயல் திட்டங்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படுத்தக்கூடிய இடம் இதுதான். கட்டுமானம் ஆகுதுன்னு சொன்னா அதற்கான அடித்தளமான வேலைகள் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லுமே அதுக்காக உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 30 வருஷமா இங்க வேலை நடந்துட்டு இருக்கு. ஆமா, கரசேவை நடந்துட்டு இருக்கு. இந்த கல்லெல்லாம் ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கு. ராஜஸ்தான்ல வந்திருக்காங்க. சிற்பிகள் இங்க வந்து வேலை செஞ்சு இருக்கிறாங்க. ஏற்கனவே கோயில் கட்டி முடிக்கப்படும் அந்த ஒரு உயர்ந்த சங்கல்பம் இருக்கு பாருங்க, கனவு. அந்த கனவுக்கான அடித்தளம் உருவாக்கப்பட்ட கரசேவைகளுடைய புறம் தான் இந்த பகுதி. இந்த பகுதியில் இருக்கிற இந்த தூண்கள் தான் இங்கே சிற்பங்கள்லாம் செஞ்சு அழகுபடுத்தப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு அங்கே கோயிலில் நிர்மாணிக்கக்கூடிய வேலை நடக்குது. இப்போவுமே கோயிலில் முழுமையான வேலை முடிஞ்ச பாடா இல்லை, பாக்கி இருக்கு. இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்கே கோவிலில் சேர்க்கப்படும். ஆமாம், இந்த கரசேவைப்புறம் இது. கரசேவைப்புறம் இந்த கோவில் நிர்மாண பணிகளுக்கான இடம் இது. இப்போ அப்போ சில தூண்கள்லாம் 30 வருஷமா காத்துட்டு இருக்கா ராமர் கோவிலுக்காக? ராமனுக்காக. ராமன் 30 வருஷமா கல்லு புண்ணியம் பண்ணியிருக்கு. ஒரு சாதாரண ஒரு கல்லுல ராமனுடைய திருப்பாதம் பட்டதுனால அகல்யா அந்த மறுஜென்மம் எடுத்ததாக ஒரு பாப விமோசனம் அடைஞ்சதாக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதே போன்று இந்த கற்கள் எல்லாம் வந்து புண்ணியம் செய்திருக்கக்கூடிய கற்களாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா மலைகளில் உருவாகக்கூடிய கற்கள் எல்லாம் சிலைகளாவதில்லை. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இந்த மலைகள் ராமனுடைய திருக்கோவிலுக்காக உருவாகி இருக்குன்னு சொன்னா இந்த மலைகளும் புண்ணியம் செய்யப்பட்ட விதமா நம்ம பார்க்கிறோம். பொதுவாக இந்த புண்ணியம் செய்தவர்கள் நீங்களா நாங்களாங்கிற ஒரு பாடல் உண்டு. நம்ம சுசிலம்மா பாடியிருப்பாங்க. அதில் வந்து மூங்கில் சொன்னது ராமனுடைய கைவில்லாக வளைந்தேன், படகு சொன்னது அந்த ராமனை நான் கரை சேர்த்தேன், கல் சொன்னது இந்த மாதிரி நான் பாவ விமோசனம் அடைஞ்சேன், மண் சொன்னது என்னுடைய மகளை சீதாதேவியை கொடுத்து நான் புண்ணிய மருமகனை அடைஞ்சேன்னு சொல்லி இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி, மனுஷனே நீ என்னடா சேவை செஞ்ச அப்படின்னு சொல்லி. குரங்கு இனங்கள் கூட சொல்லியிருக்கு, நான் வந்து அசுர கோட்டையை உடைக்கிறதுக்கு நான் பயன்பட்டிருக்கேன்னு சொல்லி. அதனால இந்த கற்கள் புண்ணிய மிகுந்தவை, ராமனுடைய கோவிலுக்காக ராமனுடைய அருளுக்காக காத்திருக்கிறது. கட்டி அமைக்கக்கூடிய கோவில்களில் ஆலயத்தினுடைய அடிக்கற்களாக பல இருக்கிறது, வெளித்தூண்களாக இருக்கிறது, மேலே வைக்கக்கூடிய கும்பங்களாக சிலை இருக்கிறது. அதே போலதான் இந்த கோவிலுக்காக அடித்தளமாக இருந்து வெளிச்சத்துக்கு வராத வேர்களாக இருந்தவர்கள் பலர், வெளியிலே தெரியக்கூடியவர்கள் பலர், தியாகிகளாக எண்ணற்ற வீரருடைய அருளால் உருவான இந்த கோவிலுக்கு இந்த கரசேவைப்புறத்திலிருந்து தான் கல் உருவாகிறது பெருமையா நாம் பார்க்கிறோம். அண்ணன் சொல்றதை பார்த்தா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா இந்த பணிகள், அதாவது ராமர் கோவில் உருவாக்கப்படும்ங்கிற நம்பிக்கையில இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க இந்த காரிய கமிட்டியினர். இப்பதான் அதுக்கான காலம் கனிஞ்சிருக்கு. அது மட்டுமல்ல, இந்த கோவில்ல வந்து ராமர் ஆலயம் கட்டணுங்கிறதுக்காக நாடு முழுக்க ராம்சிலா பூஜன் யாத்திரைன்னு நடத்தினாங்க. ஒவ்வொரு ஊர்களையும் ராமனுக்கு கோயில் கட்டுறதுக்கான செங்கல்களை பூஜை பண்ணி கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஊர்களையும் ராமர் கோயில் கட்டுறதுக்கு என் ஊர்ல இருந்தும் கல் வருது, என் ஊர்ல இருந்து என்னுடைய பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நடத்தினாங்க. அந்த வந்த செங்கலுமே இங்கதான் வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு ஊர்ல செங்கல் உருவானா அதில் ராம்னு எழுதப்பட்டிருந்தது. ஒவ்வொரு மொழிகள் எழுதப்பட்டிருந்தது. பல மொழிகள், பல இனங்கள், பல மாநிலங்கள், எல்லா ஊர்கள்லேருந்து வந்து கல் இந்த கோவிலுக்கு பிரதிஷ்டையாக இருக்குது. அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்த இடம் இந்த இடம் தான். ராமசிலா பூஜன் யாத்திரை நடந்துச்சு. ராம ஜோதி, ராமருடைய தீபம் எடுக்க செல்லப்பட்டது. கங்கை தீர்த்தம் எல்லாம் கொண்டு போய் நாடு முழுக்க இந்த ராம பக்தியை ராம சக்தியாக உருவாக்குவதற்கு பாடுபட்டு செயல் திட்டம் உருவாக்கிய இடம் இந்த இடம் கரசேவைப்புறம். அந்த ராமர் கோவிலுக்கான சிற்பத்தை ஒரு சிற்பி செதுக்கிட்டு இருக்காரு, அவரோட பேசலாம். हेलो भैया नमस्कार, क्या नाम है आपका? अजय डामोर। अजय दामोर, कहाँ से? राजस्थान डूंगरपुर जिला। राजस्थान से आ रहे। राजस्थान में सपति कितने साल इधर काम करते हैं? राम का सेवक 1 साल हो गए। இவர் ஒரு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. காசே பத்தர் ஒரு வருஷமாவா இவர் வேலை செய்யக்கூடிய? ஆமா, राजस्थान से पत्थर है। ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கல்ல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த கல்லு ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கு. இவரும் ஒரு வருஷமா இதுக்கான வேலையில செஞ்சுட்டு இருக்காரு. ஓ, ஒரு வருஷமா இங்க வேலை பார்க்கறாரு. और कुछ कहना? काम कर रहे हैं ये तो। ठीक है, आप तो राम का मंदिर के लिए काम कर रहे हैं, राम का आशीर्वाद। ठीक है, ரொம்ப மும்முரமா அவரோட பணியில கவனமா இருக்காரு. அந்த தூணை செதுக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காரு. ராஜஸ்தான்ல இருந்து வந்து அயோத்தியில தங்கி ஒரு வருஷமா இந்த தூணை செதுக்கிற பணிகள்ல ஈடுபட்டு இருக்காரு இவரு.
கோவிலில் நிர்மாணிக்கப்பட உள்ள ஒரு பெரிய மணி இங்கே இருக்குது. அதை நம்ம நேராக பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம்னு எழுதியிருக்கு. இதுதான் ராமர் கோவிலில் வைக்கப்பட உள்ளது. ஜெய் ஸ்ரீராம்னு எழுதியிருக்கு, பார்க்கலாம். மிக பிரம்மாண்டமான மணியாக இருக்குது. இது வெண்கலத்தால் ஆன மணி. அதாவது பி கனிமொழி, பி லோகேஷ், மகாலட்சுமி, குமரன், ஜங்கட்டி, அபன்நாத், வெங்கடேஷ், நாகமணி அவங்களோட பெயர்லாம் இதில் பொறிக்கப்பட்டிருக்கு. மிக பிரம்மாண்டமான இந்த மணி ராமர் கோவில் அந்த பிராண பிரதிஷ்டை, அந்த கும்பாபிஷேக விழா நடந்ததும் இந்த மணி அங்கே வந்து பொருத்தப்பட இருக்குது. அந்த மணியை வந்து இங்கே வச்சிருக்காங்க பார்வைக்காக. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Astrovit.com இந்தியாவின் நம்பர் 1 ஜோதிட மற்றும் புரோகிதர் சேவைக்கான நிறுவனம்.